हाई फ्रेंड्स पंकज नलभागத்தில் इनकी सूपराன लंच बॉक्स रेसिपी பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இங்க நான் பழங்கள் எல்லாத்தையும் எடுத்து ரெடியா வச்சிருக்கேன். சாதம் வந்து ரைஸ் குக்கர்ல வெடிச்சி வச்சிருக்கேன். இப்போ கஞ்சி எடுத்துட்டு சாதத்தை தனியா எடுத்து வெச்சிடலாம். இந்த ரைஸ் குக்கர் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், செக் பண்ணிக்கங்க. ஒரு கடாயில வந்து எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் தாளிச்சி தனியா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ சாதம் வந்து ஓரளவுக்கு சூடாக இருக்கும்போதே கரண்டி வச்சு நல்லா நம்ம மசிச்சுக்கலாம். சாதம் நல்லா மசிஞ்ச பிறகே பால் விட்டுக்கலாம். இது வந்து காய்ச்சி ஆற வைத்த பால் ஒரு டம்ளர் கிட்ட விட்டுருக்கேன். அப்போ தான் வந்து நம்ம மத்தியானம் சாப்பிடும்போது அவ்வளோவா புளிப்பு இருக்காது, சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போது கெட்டியான தயிர் தேவையான அளவுக்கு விட்டுக்கலாம். வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடி பால் சேர்த்துக்கலாம். பால் எந்த அளவுக்கு விடுறீங்களோ அந்தளவுக்கு புளிப்பு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். நீங்கள் மார்னிங் வந்து இந்த மாதிரி முறையில் சாதத்தை தயார் பண்ணிங்களா மதியம் வரைக்கும் புளிப்பு ரொம்பவே கம்மியாக இருக்கும். இப்போது நம்ம விருப்பப்பட்ட பழங்களை சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல மாங்காய், வெள்ளரிக்காய் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம தாளிப்பை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு இதன் மேலே கொத்தமல்லி தழை தூவி கொடுத்தோன்னா சூப்பராக நமக்கு தயிர் சாதம் தயாராகிடுச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்குன்னு நம்ம தனியாக எதுவுமே செய்ய வேண்டாம், இப்படியே நம்ம டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுக்கலாம். இந்த வெயிலுக்கு வந்து ஈஸியாக வந்து பசங்களும் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். சாதாரணமாக செய்கிற தயிர் சாதத்தை விட இந்த மாதிரி முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையான லஞ்ச் பாக்ஸ் நமக்கு 2 நிமிஷத்தில் தயாராகிடுச்சு. நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.